வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025 ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இதில் 3 ராசி மக்களின் தொழில் வளம் பெருகும் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன. சோதிடத்தில் ராகு மற்றும் கேது இரண்டும் நிழல் கிரகங்கள். இவை அசுபகர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒரு ஜாதகருக்கு ராகு மற்றும் கேதுவின் இருப்பிடம் அது எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு தகுந்தவாறு தனது பலன்களை தருவார் என்று நம்பப்படுகிறது. அடுத்த ஆண்டு 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கும்பத்தில் நுழைகிறார் மற்றும் கேது பகவான் சிம்மராசிக்கு மாறுகிறார். இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் 3 ராசி மக்களின் வாழ்க்கையை மாற்றும் என்று தெரிகிறது. மேலும் இந்த வலைப்பதிவில் ரிஷபம், சிம்மம், கும்பம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு ராகு கேது பயிற்சி சார்ந்த பலன்கள் பற்றி பார்ப்போம். ரிஷபம், மே 2025 நிகழும் ராகு கேது பயிற்சி ரிஷபராசி மக்களுக்கு மிகவும் பலன் தரும் சூழலை தருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல நேர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள். உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். இந்த பயிற்சியிலிருந்து தொடங்குவது போலவும் நீங்கள் செய்யும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். அதை அனுபவபூர்வமாகவும் உணர்வீர்கள். ரிஷபராசி மக்களின் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இதனால் ரிஷபராசி மக்கள் தங்கள் நிதிநிலையை பலப்படுத்தவும் சேமிக்கவும் முடியும். மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்ப உறவினர்களும் உங்கள் வாழ்க்கையிலும் அதிகமாக மேம்படும். இந்த காலத்தில் ரிஷபராசி மக்கள் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். மேலும் தங்களின் எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் இவர்களால் முடியும். ராகு கேது சஞ்சாரம் இவர்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். அடுத்து சிம்மம். நீங்கள் சிம்மராசியை சேர்ந்தவராக இருந்தால் ராகு கேது சஞ்சாரத்திற்கு பிறகு 2.5 ஆண்டுகள் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்வை செழிக்க வைப்பார்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு இடம்பெறுகிறார். இது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு சிம்மராசி மக்களுக்கு தொழில் சார்ந்து நிறைய முன்னேற்றமும் ஆதாய பலனும் கிடைக்கும். அதுக்கு உண்டான நேரமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கும் சிம்மராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். மற்றும் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் பாசமும் அதிகமாக உங்கள் மீது விழும். நீங்கள் சட்டப்பூர்வமான விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தால் முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகமாகி குடும்ப உறவுகளில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே சிம்மராசி மக்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் நலமாகவும் மகிழ்ந்து வாழலாம். அடுத்து கும்பம். கும்பராசி மக்களுக்கு 2025 ராகு கேது சஞ்சாரத்தால் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகு பகவான் கும்பராசிக்கு அவர் பயிற்சியாகிறார். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் நட்பான தொடர்பை கொண்டுள்ளார் என்று கிரக பட்டியல் கூறுகிறது. இதன் மூலம் ராகுவும் சனியும் கும்பராசி மக்களுக்கு வெற்றியை அதிகமாக தரப்போகிறார் என்று நம்பி நீங்கள் செயல்படலாம். மே 2025 முதல் வரவிருக்கும் 2.5 ஆண்டுகள் வரை கும்பராசி மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து, வீடு, வாகனம் கூட நீங்கள் வாங்கலாம். கும்பராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு தகுந்த வெற்றி அடைந்து உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். இது இந்த கும்பராசி மக்களின் மனதை கவர்ந்து அவர்களை மகிழ்ச்சியாகவும் திருப்திப்படுத்தும் வகையில் சூழ்நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் கும்பராசி மக்கள் தங்கள் தொழிலில் பெரிய சாதனைகளை புரிந்து ஆதாய பலன்களை அறுவடை செய்வதற்குண்டான வழிமுறைகள் இருக்கிறது. சோதிடத்தில் கேதுவின் முக்கியத்துவம் என்றது கேது பகவான் ஒரு பாவ கிரகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறார். கேது பகவான் ஒரு நபருக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை இரண்டையும் வழங்குகிறார். கேது ரட்சிப்பு, ஆன்மீகம், தாந்திரிக நடவடிக்கைகள் போன்றவற்றுடன் தொடர்புடையவர்.
இவர் எந்த ராசியுமாலும் அதிபதி அல்ல. தனுசு கேதுவின் உயர்ந்த ராசியாகவும் மிதுனம் அதன் பலவீன ராசியாகவும் இருக்கிறது. 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் கேதுவின் ஆதிக்கம் உள்ளது. மற்றபடி கேது ஒரு நிழற்கிரகம். கேதுவை பொறுத்தவரை முக்கியமாக மனதில் பதிய வைக்க வேண்டியது, கேதுவை அடைந்த தோஷமுள்ள ஜாதகர்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் திட்டம் நலமாக செயல்படுத்துவார்கள். ஆனால் செயல்பாடுகளை செயலிலாக்கும் போது அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துக் கொள்வார்கள். ஆகவே இவர்கள் தன்னுடைய திட்டம் வகுத்து செய்யக்கூடிய தன்மை இருக்கும் கேது தோஷம் பெற்ற நண்பர்கள் அவசரகதியில் செயலில் இறங்கி அதை கெடுத்துக்கொண்டு சிரமப்படுவார்கள். ஆகவே அது சார்ந்து அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கேதுவை தவிர விநாயகப் பெருமானை வழிபடலாம். விநாயகப் பெருமான் ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறார். கேதுவும் ஞானகிரகமாக கூறப்படுகிறார். அதனால் அவரை வழிபடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து ஜோதிடத்தில் ராகுவின் முக்கியத்துவம் என்று பார்க்கும்பொழுது, ராகு மற்றொரு கேதுவின் துணை கிரகமான அசுபகிரகமாக இருக்கிறார். இந்த கிரகம் எப்பொழுதும் கடுமையான பேச்சு, வார்த்தைகள் சூடாக இருக்கும், சூதாட்டம், பயணம், திருட்டு, தோல், நோய் மற்றும் மத பயணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். ராகுவில் இருக்கும் குறைபாடு என்பது இவர்கள் திட்டமிடுவதில் அவசரப்படுவார்கள். திட்டமிடுவதில் அவசரப்பட்டு செயலை கோட்டை விடுவார்கள். ஆகவே இவர்கள் திட்டம் சார்ந்து கோட்டை விடாமல் ஜாக்கிரதையாக சிந்தனை செய்து நிதானமாக திட்டத்தை செயல்படுத்த இவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இந்த அவசரம் இவர்களிடம் எங்கே இருக்கிறதால் திட்டத்தில் அவசரப்பட காட்டுவார்கள். ஆகவே இந்த திட்டங்களில் அவசரம் காட்டாமல் நிதானமாக திட்டத்தை வகுத்து அதன் பிரகாரம் செயல்பட்டால் இவர்கள் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை தர முடியும். ஆக கேதுவுக்கும் ராகுவுக்கும் உள்ள வேறுபாடு, கேது திட்டத்தை அருமையாக செயல்படும், ராகு தனது திட்டங்களை அவசரகதியில் செயல்பட்டு தோற்கும். இது ரெண்டும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நடந்தால் வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படியும் அதிகமான காலசர்ப தோஷம் பெற்றவர்கள் இரவில் தூங்கும் முன் முழு உளுந்தை, கருப்பு உளுந்தை ஒரு 100 கிராம் 200 கிராம் துணிப்பையில் வைத்து தலையினை கீழ் வைத்து தூங்கி மறுநாள் காலை பறவைகளுக்கு உணவாக கொடுங்கள். உங்களை பிடித்த தோஷங்கள் யாவும் விலகும். முக்கியமாக ஜாதகத்தில் ராகு கேது பலவீனமாக இருப்பவர்கள் இறைச்சி மற்றும் மது அருந்தக்கூடாது. ஆகவே தீய எண்ணங்களும் தீய செயல்களும் செய்யாமல் இருக்க உங்களுடைய வாழ்க்கை அபரிமிதமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் என்று நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.